வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரசன்ன வெங்கடேசன், பிஸ்னஸ் கோச். அதாவதுங்க, ஒரு சேல்ஸ் மீட்டிங் போகிறோம், ஒரு சேல்ஸ் கால் க்ளோஸ் பண்ணணும். ஒரு இரிட்டேட்டிங்கான ஒரு கஸ்டமர் நம்மளை வந்து கூப்பிட்டுருக்காரு. அந்த கஸ்டமர்கிட்ட போய் எப்படியாவது ஆர்டர் எடுத்தாகணும் அப்படின்னு ஒரு முடிவோடு போகும் பொழுது அந்த கஸ்டமர் எப்படி நடந்தப்பாரு, நம்ம எதிர்கொள்ள வேண்டிய சவால்கள் என்ன, நம்ம கேட்க வேண்டிய விஷயங்கள் என்ன, நமக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிற பற்றி அந்த வீடியோ நம்ம டீகோட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா செல்லிங் தான் ஃபண்டமெண்டல் விஷயம் பிஸ்னஸ்ல. நீங்கள் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் நடக்கல அப்படின்னா வியாபாரம் கிடையாது. வியாபாரம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு மைண்ட் செட். நான் சொல்லிட்டே இருப்பேன், பிஸ்னஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட்ஸ் மைண்ட் செட். நீங்கள் வந்து உங்கள் மைண்டை டியூன் பண்ணிட்டீங்க, நான் ஜெயிக்கணும், நான் சம்பாதிக்கணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கேற்ற விஷயங்கள் வந்து நடக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி சேல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விற்பனை அப்படிங்கிறது ஒரு சயின்ஸ். நீங்கள் வந்து ஒரு ப்ராசஸ் ஃபாலோ பண்ணாமல் விற்பனை வந்து கன்சிஸ்டண்டாக நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். நான் எப்பயும் சொல்கிற மாதிரி பேனா நோட் எடுத்துக்கோங்க, நோட்ஸ் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் அந்த வீடியோ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவும், லைக் பண்ணவும், இந்த வீடியோவை ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. இந்த வீடியோட கடைசியில் நான் உங்களை ஒரு அழகான ஒரு ஒர்க் ஷாப்புக்கு இன்வைட் பண்ண போகிறேன். அதனால இந்த வீடியோட கடைசி வரைக்கும் தயவு செஞ்சு இருங்க அப்படிங்கிறது தான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள் நண்பர்களே. முதல் விஷயம், நீங்க ஒரு கஸ்டமரை பார்க்க போறீங்க, அவரோட ஆர்டர் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, யூ ஷுட் ஆஸ்க் a lot of questions. அதாவது நிறைய கேள்வி கேட்கணும். அதாவது சேல்ஸ்ல அப்படிங்கிறது வந்து நான் போய் பிரசன்டேஷன் கொடுத்தேன், என் ப்ராடக்ட்டை பிட்ச் பண்ண அப்படிங்கிறது இல்லாம being good at sales is asking right questions. அந்த கஸ்டமருக்கு லீடிங் questions அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து சார் அப்படிங்களா, அடுத்த தேவை என்ன இருக்குங்க சார் அப்படிங்களா, அங்க ஃபேக்டரி போட போறீங்களா, ஓ அந்த ஊர்ல இந்த வளம் நிறைய இருக்குங்களே, அந்த சப்சிடி எடுத்திருக்கீங்களா, அந்த ஸ்கீம் உங்களுக்கு இருக்குங்களா, இந்த மாதிரி கேள்விகள் நீங்க கேட்கும் பொழுது அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி பதில் சொல்லுவாங்க. கரெக்டான கொஸ்டின்ஸ் நீங்க கேட்கும் பொழுது அந்த டிஸ்கஷன் ப்ரோக்ரெசிவா போறத உங்களால கண்டிப்பா உணர முடியும். பிரைஸ் பாயிண்ட்ல மட்டும் அந்த கஸ்டமர் அந்த கேள்வி ஹுக்கு போடுறத அவாய்ட் பண்றதுக்கு கூடுதலா இருக்கும் ட்ரை பண்ணுங்க. ரெண்டாவது, ஷேர் தி பெஸ்ட் சொல்யூஷன். அதாவது அந்த கஸ்டமருக்கு என்ன தேவையோ அதுக்கான சொல்யூஷன் உங்க கம்பெனியில் இருக்கு, உங்க சேவையில் இருக்கு, உங்க ப்ராடக்ட்ல இருக்கு அப்படின்னா அதை கொடுக்கறதுக்கு என்னைக்கு மறந்துடாதீங்க. ஏன்னா கஸ்டமர் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் ஹியூமன் பீயிங்ஸ். ஒரு விஷயத்துல ரொம்ப மோசம் என்னன்னு பாத்தீங்கன்னா டேக்கிங் டிசிஷன்ஸ். நம்ம வந்து ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னு வரும்பொழுது நம்ம ஆக்சுவலா ரொம்ப ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணுவோம், தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம். we are indecisive many times. அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கு என்ன தேவை, tell them what is best for them. சார் என்னோட கம்பெனியில் இருக்கக்கூடிய பெஸ்ட் ப்ராடக்ட், பெஸ்ட் சர்வீஸ், பெஸ்ட் ஆஃபர் நான் கொடுத்துட்டேன் சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு அந்த சொல்யூஷன் ட்ரிவன் ஒரு பர்சனா மாத்துறதுக்கு உங்க டிஸ்கஷனை நீங்க மாத்திக்கங்க. அதே மாதிரி இன்டெகிரிட்டி, ஹானஸ்டியோட நீங்க இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நீங்க அந்த டிஸ்கஷனை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா நீங்க பொய் பேசியோ புரட்டு பேசியோ ஏதாவது ஒன்று வித்துட்டு போகணும் அப்படின்னு நினைச்சோ நீங்க பண்ணீங்க அப்படின்னா யூ வில் ஆல்வேஸ் லூஸ் த கஸ்டமர் ஃபார் லைஃப் டைம் அப்படிங்கிறத என்னைக்கு மறந்துடாதீங்க. மூணாவது முக்கியமான விஷயம், ஜெனரேட் கமிட்மெண்ட்ஸ் அட் ஈச் ஸ்டெப். ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படிங்களா சார் நம்ம அங்க போறோமா அந்த எக்ஸ்பென்ஷனு, அந்த ஊருக்கு போகும்போது நமக்கு இந்த மிஷினரி கண்டிப்பா சூட் ஆகும் சார், இந்த சொல்யூஷன் கண்டிப்பா சூட் ஆகும் சார், இந்த சர்வீஸ் நீங்க கண்டிப்பா எடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒவ்வொரு தடவையும் ஒரு விஷயத்தை நீங்க பேசும்பொழுது கரெக்ட் தானே சார் நம்ம பேசுறது, சரிதானே சார் நான் சொல்றது, உங்களுக்கு ஓகே தானே சார், இது இந்த பிரைஸ் நீங்க கண்டிப்பா ஆர்டர் ஃபைனலைஸ் பண்ணிடலாம் சார், சார் இது கொடுத்துட்றேன் சார் அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ள தேதிக்குள்ள அப்படின்னு நீங்க திரும்ப பேசும் பொழுது கேட்க அந்த டிஸ்கஷன் அடுத்த லெவலுக்கு போறத உங்களால கண்டிப்பா உணர முடியும். நண்பர்களே, நாலாவது முக்கியமான விஷயம், இதை நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அடிக்கடி, கன்சிஸ்டன்டா தயவு செஞ்சு மார்க்கெட்டிங் பண்ணுங்க. ஏன்னா ஒரு ஹெல்த்தி பைப்லைன் இருக்கு. மார்க்கெட்டிங்கோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா லீட்ஸ் கொடுக்குறது, அந்த லீட்ல இருந்து அந்த ஆர்டரை கன்வெர்ட் பண்றது சேல்ஸோட வேலை. நிறைய வீடியோஸ் இதை பத்தி நான் சொல்லியிருக்கிறேன். நிறைய ஆர்டர்ஸ் உங்ககிட்ட பைப்லைன்ல இருக்கும் பொழுது ஒரு கஸ்டமர் மீட்டிங் போகும்பொழுது நீங்க கான்பிடென்ட்டா போவீங்க. சரி இது இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இல்லாம இதை ஜெயிச்சிடறோம், அடுத்து இன்னும் ஒரு பெரிய ஆர்டர் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு விசிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகணும்னா கூட நீங்க மார்க்கெட்டிங் பண்ணி தான் ஆகணும். டெஸ்பரேட் ஆகாம கண்டினியூஸா தொடர்ந்து சின்ன விஷயங்களை தொடர்ந்து மார்க்கெட்டிங் நீங்க பண்ணிட்டு வாங்க. நீங்க எந்த இண்டஸ்ட்ரியில இருக்கலாம், நீங்க வந்து சோலோப்ரனரா இருக்கலாம், ஒரு எம்எஸ்எம்இ, எஸ்எம்இ, மேனுஃபேக்சரிங் எங்க இருந்தாலும் சரி, இன்னைக்கு மார்க்கெட்டிங் இல்லாம சேல்ஸ் ஜெனரேட் பண்றது அப்படிங்கிறது இயலாத காரியம் அப்படிங்கறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீடியோட ஆரம்பத்துல பிசினஸ் growth workshop அப்படிங்கிற ஒர்க் ஷாப் நான் உங்களை இன்வைட் பண்றேன். அங்க 3 விஷயங்களை பத்தி நீங்க டீடைலா தெரிஞ்சுக்க போறீங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா இலக்குகள் எப்படி செட் பண்றது, என்னோட பிசினஸ் கோல்ஸ் எப்படி செட் பண்றது பிரச்சனை. ரெண்டாவது, இந்த மார்க்கெட்டிங்னா என்ன, நிறைய விஷயங்களை சொல்றாங்களே மார்க்கெட்டிங் பத்தி ஒரு தெளிவு கொடுங்க அப்படின்ட்டு. மூணாவது முக்கியமான விஷயம், how to retain
அண்ட் groom your employees. அவங்களை எப்படி நீங்க வந்து ரீடைன் பண்ணி அவங்களை இன்னும் திறம்பட வளர்த்தலாம் அப்படிங்கிறப்ப தான் அந்த ஒர்க் ஷாப்ல நம்ம பேச போறோம். இந்த வீடியோக்கு கீழே லிங்க்ல அந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணுங்க, ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நான் உங்களை பிசினஸ் growth ஒர்க் ஷாப்ல சந்திக்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன். மனதை திறங்கள், மாற்றம் வரும். ஆக்ஷன் பிரிங்ஸ் ரிசல்ட்ஸ், ரிசல்ட்ஸ் பிரிங் ஹாப்பினஸ், அண்ட் ஹாப்பினஸ் இஸ் எவ்ரிதிங் அப்படிங்கறத மறந்துடாதீங்க. தேங்க்யூ.